ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக வழிபாட்டின் இந்த 45ஆம் நாளில் நாம் உணரப்போகும் ஆன்மீக உண்மை. பக்தர்களின் மனதில் இருக்கும் பயத்தை முழுவதும் நீக்கும் முருகன் அருள் நிலை பற்றியே. பக்தர்களே, நாம் என் முருகனின் வணங்குகிறோம் என்று தெரியுமா? முருகன் என்பவர் கடவுள் மட்டும் அல்ல, அவர் நமக்கு நண்பராகவும் இருக்கின்றார். நமது மனதில் இருக்கும் பயம் என்பது மனித வாழ்க்கையின் இயல்பான ஒன்றே. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயம், உடல் நலம் பற்றிய பயம், குடும்பம், வேலை, பணம் இவைகளை பற்றிய அச்சம், இவை அனைத்தும் நம் மனதை பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் பக்தர்களே, நினைவில் கொள்ளுங்கள், முருக பக்தர்கள் ஆகிய நீங்கள் பயப்பட தேவையில்லை. முருகன் கையில் இருக்கும் வேல் அசுரர்களை மட்டும் அழைக்கவில்லை, நம் உள்ளத்தில் இருக்கும் அச்சம், தளர்ச்சி, துன்பம் ஆகியவற்றையும் அழிக்கிறது. நாம் முருகன் மீது உண்மையான நம்பிக்கையுடன் ஓம் சரவண பவ என்று அழைக்கும் தருணத்தில் நம் இதயத்தில் ஒரு ஒளி பரவுகிறது. அந்த ஒளி என்ன? அதுதான் கந்தனின் அருள். முருகனின் அருள் நம் மனதிற்குள் இருக்கும் பயத்தை நிலைக்க செய்யாது. முருகனின் அருள் நம் நெஞ்சை தைரியமாக மாற்றுகிறது. அவரின் பெயரை ஜபிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் உள்ளம் உறுதியடைகிறது. பக்தர்களே, வாழ்க்கையில் ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது அவனுக்கு பயமாயிருக்கும், இல்லை? அதேபோல நாம் முருகனை மீது நம் வைக்கும் நம்பிக்கையை பற்றிக் கொண்டு இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பயம் இருக்காது. இன்று முதல் உங்கள் மனதில் பயம் தோன்றும் ஒவ்வொரு தருணத்திலும் கண்களை மூடி ஓம் சரவண பவ என்று 3 முறை சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி தோன்றும். அந்த அமைதிதான் முருகன் நமக்கு தரும் பாதுகாப்பு. ஆகவே பக்தர்களே, நாள் 45 இன் இந்த ஆன்மீக நிலையினை பயம் இல்லாத மனநிலையாகட்டும். முருகனை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம் வீட்டிலேயே முருகனை மனதார நினைத்துக் கொண்டு இருந்தாலே போதும். அதுதான் உண்மையான மன நிறைவு. முருகன் அருள் பக்தர்களாகிய நாம் அனைவரையும் பயமற்ற வாழ்வுக்கு வழிநடத்தட்டும். பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் தைரியம், நம்பிக்கை, அமைதி எல்லாம் முருகனின் அருளால் பெருகட்டும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.